ராஜி வந்து தங்கமேல திட்டினதுல எந்த தப்பு இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக வீட்ல இருக்க எல்லாரையுமே போட்டு விட்டாங்க. கடைசியில வந்து எங்க வீட்ல எல்லாருமே எங்க அப்பா கிட்ட கேட்டு தான் பண்ணுவோம், இந்த வீட்ல அப்படி நடக்கல, பாண்டியன் கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாது இல்லையா, அதனாலதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு தங்கமேல் ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால டென்ஷன் ஆகிற ராஜி வந்து தங்கமேல் கிட்ட நீங்க நல்லது பண்றேன்னு நினைச்சு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ரொம்ப தப்பா இருக்கு, அதனால நாங்க தான் அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம், தயவு செய்து இனிமேலாவது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவமா ராஜி வந்து திட்டிடுறாங்க. கோமதியும் வந்து ராஜி எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் ட்ரை பண்றாங்க. ஆனா ராஜிக்கு வர கோவத்துல பயங்கரமா பிடிச்சு தங்கமேல திட்டி விட்டுறாங்க. வழக்கம் போல ரொம்பவே நல்லவங்க மாதிரி அழுதுகிட்டே சரவணன் கிட்ட போற தங்கமேல் வந்து சரவணன் என்னாச்சுன்னு கேட்கணுங்கிறதுக்காகவே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சரவணன் என்னாச்சுன்னு கேட்டதும் அன்னைக்கு கோமதி திட்டினாங்க, அடுத்து கதிர் திட்டினாரு, இப்ப ராஜி என்னை திட்டுறாங்க, இந்த வீட்ல இருக்க யாருக்குமே என்னை பிடிக்கல, நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா, பாண்டியன் கிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்படி தங்கமேல் உண்மையா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தங்க நகைன்னு சொல்லிட்டு கவரிங் நகை போட்டு வந்து வீட்ல ஏமாத்துனாங்களே அந்த உண்மையை சொல்லலாம், இல்ல எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாத்துனாங்களே அந்த உண்மையை சொல்லலாம், அப்படியே இல்லனா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தபடி நல்ல மருமகன் பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தான் வீட்ல இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேங்கிற உண்மையை சொல்லலாம். ஆனா அதெல்லாம் சொல்லாம மத்தவங்க மறைக்கிற உண்மையை மட்டும் பாண்டியன் கிட்ட சொல்லி இவங்க நல்ல பேர் எடுக்கணுங்கிற சுயநலத்தோட தான் செயல்பட்டு இருக்காங்க. தங்கமேல் வந்து சரவணன் கிட்ட நீங்க கதிரையாவது கண்டிச்சு வைங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. பொறுத்து கேட்டுக்கிட்டே இருந்த சரவணன் வந்து தங்கமேல் கிட்ட நீ ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, அதுல யார் யார் உனைய என்ன பண்ணாங்க அவங்களுக்கு பதிலுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிரு, நான் போய் ஒவ்வொருத்தங்களா கேட்டுட்டு வரேன்னு சொல்லி ரொம்பவே நக்கலா தங்கமேல்ட்ட பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படியே போச்சுன்னா நம்ம அம்மா சொன்ன பிளான் படி எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு தங்கமேல் உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு வீட்ல இந்த பிரச்சனை நடந்ததெல்லாம் தெரியாது. கண்டிப்பா அவங்களும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ராஜி மாதிரி என் விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்கன்னு சொல்லி அவங்களுமே தங்கமேல பிடிச்சு பயங்கரமா திட்டதான் போறாங்க. ராஜி, மீனா, கோமதி 3 பேருமே ஒன்னு சேர்ந்து இந்த தங்கமேலோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் பாண்டியனுமே வந்து வீட்ல இருக்க மத்தவங்களை அசிங்கப்படுத்துறதை நிப்பாட்டுவார்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.